சாத்திய கூரை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, பிரயோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே, ஆபிராம் ஆபிரகாமாகிடலாம், ஒருவன் ஆயிரமாய் மாறிடலாம், ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. பார்வோனின் கூட்டம் எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிட செய்பவரே, லோத்துகள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகளை எனக்காக திறப்பவரே, பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்ந்தவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை, தாமதமாகி வருஷங்களானாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை, கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டே சுமந்தவர் மேலான கானான் ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே.
சோத்திரம்மா, நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இப்ப பாட்டையர்ல பாட்டகர்ல. உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊரு? பாட்டையர். நீங்க இருந்து இவ்வளவு நாள் இருந்தது எங்கம்மா? இப்ப இங்க இருந்து இப்போ 6 மாசம் இங்க இருக்கிறேன். அதுக்கு முந்தி நாங்க பொள்ளாச்சியில இருந்தோம். உங்க கால்ல என்ன பிரச்சனைமா? கால்ல ஆணி குத்தி வந்து ஆணி குத்தி ஆஸ்பத்திரிக்கு ஊசி போட்டு ஒண்ணும் செய்யாது சொன்னாரு. அப்புறம் அதுல நீர் வந்து ஆபரேஷன் பண்ணிட்டாரு. ஆபரேஷன் பண்ணிட்டு 2 லட்சம் வரை செலவாயிடுச்சு அதுல. அது அப்புறம் சர்ஜரி பண்ண சொன்னாங்க. சர்ஜரி பண்ணல. நாங்க நான் நம்பிக்கையோடு இருந்தேன். அப்புறம் கடைசிக்கு அது கால் பயங்கர வீக்கா நிறைய இடங்கள்ல ஜோம் பண்ண ஒண்ணுமே இங்க வந்து இங்க எப்படி கேள்விப்பட்டீங்க? இங்க நீங்க அங்க பொள்ளாச்சி வந்து பாத்துருக்கோம். சரி சரி. இங்க வந்து எங்க குழந்தையார் கொண்டாடி கூட்டி வந்தா வாங்க அங்க ஜோம் பண்ணி வரலாம்னு நினைச்சிட்டு சரி வந்து அப்படி ஜோம் பண்ணிட்டு அன்னைக்கு என் கால வீக்க ரொம்ப குறைச்சி. அப்ப 2 வருஷமா உங்க கால் வீங்கியே தான் இருக்குமா? ஆமா வீக்கா நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கஷ்டம். அப்புறம் அங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப வீக்கமா வந்து அப்புறம் ஆண்டவர் எங்க டாக்டர்ட்ட போய் சுகமாகல. ஒண்ணும் சரியில்லை. இங்க வந்து ஜோம் பண்ண உடனே ஆண்டவர் வீக்கத்துல குறைச்சி. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதே சரி. மாதிரி இப்ப எத்தனை மாசமா அங்க வந்துட்டு இருக்கீங்க? இப்ப 3 மாசம் வரேன். நீங்க முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்ப 3வது ஞாயிற்றுக்கிழமையா நீங்க வந்திருக்கீங்க. 3வது மாசமா வந்திருக்கீங்க. இப்ப வீக் எல்லாம் வத்திருச்சு. வேற என்ன? சரி ரோஹிணி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? எங்க வீட்டுல நானும் பையன் மருமக இருக்குது. அப்போ உங்க வீட்டுல எல்லாருக்கும் இப்ப சந்தோஷமா உங்களுக்கு இப்படி பொண்ணு ஆறிட்டுன்னு சொல்லி சந்தோஷம். பையனு கூட இந்த காலை சொன்னேன். அங்க போய் தான் இந்த காலை ஒரு சுகம் கொடுத்துருக்காங்க. இப்ப உலகம் முழுக்க எத்தனையோ இப்படி காலில் பொண்ணு உங்க பிரச்சனை வியாதியஸ்தெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க சுகம் பெற்றிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? அவங்களும் இப்படி சொல்லி இந்த இடத்துக்கு போங்க. எந்த இடத்துக்கு போகணும்? திராட்சை தோட்டத்துக்கு. நீங்க தொடர்ந்து விசுவாசி ஏசப்பா உங்களுக்கு முழு சுகத்தை கொடுப்பாங்க. காலில் பொண்ணு இருந்ததா சொன்னீங்கல்ல, நல்லா ஆறிட்டு போது எத்தனை வருஷத்துக்கு முன்னால? அது ஒரு 5 வருஷம் இருக்கும். சரி. ஆமா நீங்க தான் அந்த திராட்சை பழ தோட்டம் அதுல முன்னம்ல சந்தைகள் போகும். ஆமா அந்த தோட்டத்துக்கு வந்திருந்தோம். அப்ப 10 வருஷம் இருக்குமே. ஆமா அதுலேருந்தே மாறிட்டோம். அப்ப அம்மா காலில் பொண்ணு இருந்ததா? ஆமா கால் பூரா பொண்ணு அழுகி போயிருந்துச்சு. விரல அழுகி நீங்களே கூப்பிட்டு எங்க வர முடியல. சரி. நீங்க மேடையில இருந்து வந்து இறங்கி வந்து மற்றவங்க மேடையில இருந்து ஜெபம் பண்ணேன். சரி. இங்க இறங்கி வந்து ஜெபம் பண்ணேன். சரி. இதோட உங்களுக்கு எல்லாம் நல்லா சோமாயிரும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதுல இருந்தே சோத்திரம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுல இருந்தே நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல கால் அழுகி இருந்தது இல்லையா? பூரா நீர் அழுகிருச்சு. எழுப்பி வர முடியல. அங்கே மணல் தானே. ஆமா ஆமா ஆமா. மணல்லாம் காலில் ஒட்டிச்சு. நீங்க வராண்டான்னு சொல்லி நீங்க வந்து இறங்கி வந்து ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா கர்த்தர் ஸ்தோத்திரம்.
ஆதியாகமம் 32:26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றார். நம்ப முடியாத வசனங்கள் என்று சொல்லி பைபிளில் சில வசனங்களே உள்ளன. அதில் நம்மை மிகவும் ஆச்சரியப்பட வைக்கின்ற வசனம் இதுதான். கடவுள் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வருடைய ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதனிடத்தில் நான் போகட்டும், என்னை விட்டுவிடு, பொழுது விடுகிறது என்று அங்கே அவர் கெஞ்சுவதை காண்கின்றோம். ஆண்டவர் மனிதனிடத்தில் கெஞ்சுவாரா என்று நாம் பார்த்தால் அது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், யாக்கோபு சொல்லுகிறார், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட மாட்டேன். எவ்வளவு ஒரு அந்யோன்யமான ஐக்கியம், எவ்வளவு ஆச்சரியப்பட வைக்கிற அளவிற்கு உரிமையோடு ஒரு மனிதன் கடவுளிடத்தில் பேசுகிறான் என்றால் அது நிச்சயமாக இந்த இடம்தான். பிரியத்துக்குரியவர்களே, ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் ஆதாமோடு ஏவாளோடு உலாவினார். அதன் பிறகு இங்குதான் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை நம்மால் காண முடிகிறது. நம்முடைய வாழ்விலே நாம் ஜெபம் என்றால் எவ்வளவு சீரியஸாக இன்றைக்கு நாம் அதை எடுத்திருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்களை மூடிட்டு ஜெபிக்கிறோம், படுத்துக்கிட்டே ஜெபிக்கிறோம், தூங்குகிறோம், நம்மை ஏமாற்றி கொள்கிறோம். பிறகு நான் நல்லா ஜெபம் பண்ணேன்னு சொல்லி சொல்கிறோம். இல்லவே இல்லை. அங்கு போராடி கண்ணீர் வடித்து ஆண்டவரை வரவழைத்து ஆண்டவரை உள்ளத்தை உருக வைத்து அவரை போக விடாதபடி தடுக்கிற அளவிற்கு நாம் விரும்பினால் நாம் ஜெபிக்கலாம் என்பதை இந்த சம்பவம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. உங்கள் ஜெபம் சாதாரணமான ஜெபமாக இருக்க வேண்டாம். யாக்கோபை போல வல்லமை உள்ளதாக ஆண்டவரையே பூமிக்கு கொண்டு வருகிற ஜெபமாக இருப்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. தினந்தோறும் நம்முடைய செய்தியை கேளுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார், உங்களுக்கு ஆறுதல் தருவார், உங்களுக்கு நம்பிக்கை தருவார். இந்த செய்திகள் உங்களுக்கு ஆறுதலை தருவதாய் நீங்கள் உணர்வீர்கள் என்றால் நீங்கள் பெற்ற இன்பம் எல்லாருக்கும் கிடைக்கும்படியாக அநேகருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட சனிக்கிழமை, இந்த வருகிற சனிக்கிழமை ஆசிரிய தேவனுடைய மாளிகையில் வைத்து விடுதலையின் கூட்டங்கள் நடைபெறும். எவ்வளோ பேர் பிசாசு பிரச்சனைகள், வியாதியினாலே பிரச்சனை, அடிமை ஜனங்களினாலே பிரச்சனை என்று எங்கு சென்றால் எனக்கு விடுதலை கிடைக்கும் என்று கதறுகிறார்கள். நீங்கள் ஆசிரியத்துக்கு வந்து பாருங்கள், இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். கூட்டத்தின் இறுதியிலே நான் மாத்திரமல்ல, கோயம்புத்தூர் அன்னூரை சார்ந்த அன்பு சகோதரன் ஜோசப் அண்ணன் அவர்கள், அது மாத்திரமல்ல ஆசிரியர் ஜெபஜாம்புவான், வருவேல் சேகரையா போன்றவரெல்லாம் வந்து உங்களுடைய விடுதலைக்காக ஜெபிப்பார்கள். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் அனைவருக்கும் சிறப்பான உணவு பரிமாறப்படும். பிரியத்துக்குரியவர்களே, ஊழியத்தின் சார்பாக அதே தேவனுடைய மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய முதியோரிடம் இருக்கிறது. ஃபேவர் பிளாக் ரோடெல்லாம் போடப்பட்டு நடப்பதற்கு வசதியாக அது இருக்கிறது. ஏக்கர் கணக்கில் இருக்கிறது. நல்ல காற்றோட்டமான இடம். விரும்புகிறவர்கள் தாராளமாக நீங்கள் வரலாம். தினந்தோறும் அவர்களுக்கான சிறப்பு ஜெபம் நடக்கிறது. எனவே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நாம் கேட்கிறோம். விரும்புகிறவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக என்னாகவும் 11வது அதிகாரம் நம்ம நேற்று பார்த்த அதே சாப்டருடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்குறோம். 12வது வசனம் மோசே சொல்கிறாரு, இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ அவர்களை முளையின்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலே அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இது ஜனங்களையெல்லாம் நான் கற்பந்தரித்தோனும், இவர்களை பெற்றது நான் தானும். இது ஜனங்கள் எல்லோருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. இது பேசுகிறது மோசே தானான்னு எனக்கு சந்தேகமாயிற்று. அந்தளவுக்கு அவருக்கு டென்ஷனை தாங்க முடியல. ஏன்னா எல்லாரும் அழுறாங்க, எல்லாரும் இறைச்சி வேணும் கேட்குறாங்க. ஆண்டவர் கோவப்படுறாரு. மோசைக்கு இது தகுதியானதாக தெரியல. அதனால தான் அவர் நான் இவங்களை பெற்றேனோ, இவங்களை சுமந்து கொண்டு போகணுமோ அப்படின்னு அவர் டென்ஷன் ஆகி ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஒரு முறையிட ஆரம்பிச்சிட்டாரு. இவங்களே என் பிள்ளைகளா, இவங்களை ஏன் நான் சுமக்கணும்? எனக்கு சுமக்க முடியாது, தாங்க முடியாதுன்னு சொல்லி அவங்க அழுறாங்க. மோசே ஒரு மிகப்பெரிய தன்னிகரற்ற தலைவர், மிகப்பெரிய தீர்க்கதரிசி, ஆண்டவரோடு முகமுகமாய் பேசுகிற ஒரு மிகப்பெரிய தேவனுடைய தாசன். அவரை போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் எழும்பலன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட மோசேக்கே கூட
அது ஜனங்கள் தொடர்ந்து பிரச்சனை கொண்டு வரும்போதெல்லாம் அவர் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி விடுதலையை வாங்கி கொடுத்துட்டு இருந்தார். ஆனால் இப்போ எல்லாரும் அழுத உடனே எல்லாரும் இறைச்சி வேணும்னு கேட்ட உடனே அவருக்கே டென்ஷன் ஆயிடுது. அவரே அந்த அவங்க கொண்டு வந்த பிரச்சனையை தாங்க முடியாமல் புலம்ப ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர்கிட்ட போயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாருன்னு நம்ம காண்கிறோம். என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய பெற்றோர்கள் இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்த்து மன நொந்து போயிருப்பதையும் பல கேள்விகளை கேட்பதையும் பார்க்கிறோம். இந்த நாளில் இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்க வருவதற்கு முன்பதாக ஒரு சகோதரன் என்னை அழைத்தார்கள். நம்முடைய ஊழியத்தை மிகவும் நேசிக்கிறவர்கள். அவருடைய மகனுக்கு பல லட்ச ரூபாய்களை செலவழித்து படிக்க வைத்து இறுதியில் அவன் ஃபெயிலாகி இனி படிக்க முடியாதுன்றவன் திரும்பி வந்து விட்டான். ரொம்ப சாதாரணமான மக்கள், தகுதிக்கு மீறி இல்லைன்னா வாழ்க்கையை முழுக்க சம்பாதித்த பணத்தை எல்லாம் வைத்து அவனை படிக்க வைத்தார்கள். அவனும் ஒரு அருமை தெரியாமல் அந்த படிப்பை வீணாக்கி விட்டு திரும்பி வந்து விட்டான். அதனால் அவங்களுக்கு சொல்ல முடியாத வேதனை, என் பையன் இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்காங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகின்ற தோல்விகள், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள், திருமணம் செய்து கொடுத்த இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம், படிக்க போன இடத்துல பிரச்சனையாக இருக்கலாம், பிள்ளைகள் பாவ பழக்கங்களை சிக்கி இருக்கலாம். பிள்ளைகளால் இன்றைக்கி 1000 பிரச்சனைகள் பெற்றோருக்கு இருக்குது. அது அவர்களை பாதிக்கும் என்பதை இந்த இடத்தின் மூலமாக நான் காண்கிறோம். பிள்ளைகள் வாழ்க்கையில் பிரச்சனை வர வர, பிள்ளைகளுக்கு வியாதி வர வர, ஐயோ இந்த பெற்றோருடைய உள்ளமெல்லாம் உடைந்து போகிறது. பிள்ளைகள் வியாதிப்பட்டு படுத்திருப்பதை எந்த தாயாலை காண முடியும்? பிள்ளைகள் நடக்க தடுமாறுகிற பொழுது, வியாதி அவர்களை அப்படியே தள்ளுகிற பொழுது பெற்றோர்கள் துடிக்கிறாங்க, அவங்க அப்படி புலம்புறாங்க. அதுதான் இந்த இடத்துல நாம் பார்க்க எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கஷ்டங்களினாலே மனம் கலங்கி போகிறாங்க, மனம் பதறி போகிறாங்க, மனம் அப்படி உடைஞ்சி போகுது. ஐயோ அதெல்லாம் பார்க்க பாவமாக இருக்குது. தங்கள் பிள்ளைகளுடைய கதைகளை சொல்லி கதறி அழுகின்ற எத்தனையோ தாய்மார்களை நான் பார்க்கின்றோம். சின்ன வயதில் எனக்கு கண்ணில் ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி டாக்டர்ஸ்கிட்ட லூக்கா ஆஸ்பத்திரிக்கு அம்மா கூப்பிட்டு போனாங்க. அப்போ அங்கே இருந்த டாக்டர் ஏதோ கண்ணெலாம் லைட் அடித்து பார்த்துட்டு ஐ சி வாட் இஸ் தோஸ் டாட்ஸ் புள்ளி புள்ளியாக இருக்குன்னு இங்கிலீஷில் ஏதோ சொல்லி, அது அம்மாவுக்கு நல்லா இங்கிலீஷ் புரியும். அம்மா வீட்டில் வந்து ஒரே அழுகை, என் மகன் கண்ணுக்குள்ளே ஏதோ டாட்டாக இருக்கான் டாக்டர் சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ பயங்காட்டி விட அம்மா வந்து கதறி அழுது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது. என் மகன் கண்ணில் எதுவும் வந்துடுமோ, என் மகனுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சின்ன வயசில் நான் எப்போ பார்த்தாலும் வயிற்று வலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். 7ஆவது படிக்கும் போதெல்லாம் ஒரு அம்மா தான் ஜெபித்து அழுது எனக்காக ஜெபித்து சுகம் வாங்கி கொடுத்தாங்க. அப்போ எனக்காக நானே ஜெபிக்கிற அளவுக்கு இல்லை. அதனால் அம்மா வந்து ஜெபிச்சதுனால தான் எனக்கு சுகம் கிடச்சிது. நான் அப்புறம் ஸ்கூல்லேருந்து பாதியில் வரமாட்டேன், அது வரைக்கும் வயிற்று வலிக்குன்னு பாதியில் வந்துடுவேன். அந்தளவுக்கு கஷ்டப்பட்டேன். பிரியத்துக்குரியவர்கள், எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு தங்கள் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறாங்க. போதையில் மகன் இருக்கானே, கெட்ட வார்த்தை பேசுகிறானே, எப்படி இருந்த பையன் எப்படி ஆயிட்டான், எல்லாம் படிச்சுட்டு இருந்தானே, இன்றைக்கி வந்து படிப்பே இல்லாமல் போயிட்டானே, ஐயோ அவன் போதைக்கு அடிமை ஆயிட்டானே, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டேன், வேலை இல்லாமல் போயிட்டேன், என் பிள்ளைக்கு வேலை இல்லாமல் போச்சு, அது இல்லாமல் போச்சு என்று சொல்லி எத்தனையோ பேர்கள் இன்றைக்கி கதறாங்க. பிரியத்துக்குரியவர்களை காரணம் என்னவென்று நாம் பார்க்கின்ற பொழுது, இதனால் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு புரிந்து கொள்கிற காரியம் ஒன்றே ஒன்று தான். பிள்ளைகளை குறித்த பாரத்தை தாய்மார் தகப்பன்மார் சுமக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சுமக்க முடியாத பாரம்னு மாதிரி அளவுக்கு வந்துடுது. பிள்ளைகள் பிரச்சனை ரொம்ப ஆயிடுது. அப்போ அவங்க வந்து புலம்புறாங்க, தடுமாறாங்க, கடவுள்கிட்ட போய் அவங்க முறையிடுறாங்க. அப்படிங்கிறத வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மோசே அந்த பாரத்தை ஓரளவுக்கு மேலே தாங்க முடியாமல் ஒரு கட்டம் கூட வந்துச்சு. இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை சுமந்து தாங்க முடியாத அளவிற்கு நீங்கள் ஒரு வேதனையான நிலைமையில் இருக்கலாம். இந்த செய்தி உங்களுக்காகவே என்பதை நான் உங்களுக்கு அறியப்படுத்தும்படியாக விரும்புகிறேன். பாருங்கள், அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் வந்து அதை புரிஞ்சுக்கிறார். மோசே அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு சுமக்க முடியாதுன்னு அவர் சொன்ன உடனே புரிஞ்சுக்கிறார். உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு பாருங்கள். 18வது வசனம், நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் எகிப்தில் எங்களுக்கு சௌக்கியமாக இருந்தது என்றும் கர்த்தர் செவிகள் கேட்க அழுதீர்களே, ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார். உடனே ஆண்டவர் சொல்கிறார், எப்பா நீ போய் சொல்லு, ஜனங்கள்லாம் அழுதெல்லாம் நான் கேட்டேன், ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருந்தார், நீங்கள் ஆண்டவர் செவி கேட்க தான் நீங்கள் வந்து எகிப்தில் சௌக்கியமாக இருந்தோம், அது கிடச்சிது, வெண்டைக்காய் கிடச்சிது, கீரை கிடச்சிதுன்னு சொன்னேன், எல்லாம் கேட்டார். இறைச்சி பாத்திரத்தை பற்றி நீங்கள் பேசுனதுலாம் கேட்டார். அதனால் உங்களுக்கு இறைச்சி தரவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டார், இதை போய் நீ அவங்ககிட்ட சொல்லு. அப்போ மோசைக்கு அதான் பிரச்சனை, எப்படி உங்களுக்கு இறைச்சி கிடைக்கும், அதானே மோசையோட பிரச்சனையாக இருந்தது.
இது ஜனங்கள் அழுதெல்லாம் ரெண்டாவது. ஆண்டவர் மோசைக்கு அந்த அழுகையை நிறுத்தணும், அவருடைய பாரத்தை நிறுத்தணும். அதுதான் ஆண்டவருடைய மிகப்பெரிய கன்சர்னாக இருந்தது. ஜனங்கள் அழுதார்கள் என்பது ரெண்டாவது. என் தாசனாகிய மோசையை தடுமாறுறானே, அதுதான் ஆண்டவருக்கு முதலாவது காரியம். நீங்கள் தடுமாறதை பார்த்து ஆண்டவர் சிரிக்க மாட்டார். நம்ம தடுமாறிட்டோம் அப்படின்னா மக்கள் சிரிச்சிருவாங்க. சென்ற வாரம் மார்த்தாண்டன் கூட்டத்தில் ஒரு ஷிப் நடத்துகிற தம்பி, அவர் பாட்டெலாம் போட்டு விடும். நல்ல ஆவிக்குரிய பையன். அவர் ஒரு ஷிப் டைமில் சொன்னது எனக்கு ஞாபகத்தில் வருது. நம்ம பிரச்சனையை மனுஷங்கிட்ட போய் சொன்னோம் அப்படின்னா, கவலையெல்லாம் போய் சொல்லி அழுதோன்னா அவங்க நம்மளை பார்த்து சிரிப்பாங்கன்னு சொல்லி அவர் சொன்னார். நம்ம பிரச்சனையை சொல்லி கவலையை சொல்லி அழுதோன்னா வேறு யார்ட்டையும் சொல்லி சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு அது எவ்வளோ உண்மை என்று அது தெரிய வந்தது. நானும் அதை யோசித்து பார்த்தேன். மனுஷங்கிட்டலாம் நம்ம போய் சொன்னோம் அழுதோம் அப்படின்னா ஒரு சிலர் கேட்பாங்க, வருத்தப்படுவாங்க. ஒரு சிலர் அது சொல்லி சிரிப்பாங்க, பாரு இவனுக்கு இப்படி பிரச்சனையான்னு சொல்லி சிரிப்பாங்களாம். அப்படி மக்களும் பெரும்பான்மை மெஜாரிட்டியாக இருக்காங்கிறது தான் உண்மை. ஆண்டவர் மோசை அழுதாரு, மோசை இப்படி ஒரு வருத்தப்பட்டாருன்னொன்னே அவர் உடனே அந்த பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் கொண்டு வரும், ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறார். உடனே நான் சாப்பாடு கொடுப்பேன்னு சொல்லுப்பா, இறைச்சி கொடுப்பேன்னு போய் சொல்லுப்பா. ஜனங்கள் அழுதவருக்கு வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தி இப்படிலாம் பேசுகிறாங்கிறதெல்லாம் இருக்கும். ஒரு செய்யணும்னு நினைக்கிறேன். ஒழுங்கு கேட்டிருந்தால் நல்லா செஞ்சுருப்பார். ஆனால் இப்போ இப்படி தேவையில்லாமல் அவங்க கேட்டதுனால ஆண்டவர் கோபம்லாம் இருக்குதுன்னு செய்யணும்னு நினைக்கிறேன். அதை விட மோசே வருத்தப்பட்டார், என் மகன் வருத்தப்பட்டான், அதனால் அவங்களுக்கு நான் இறைச்சி கொடுப்பேன். நீங்கள் என்னைக்கு வருத்தப்பட்டுட்டீங்களோ, தாங்க முடியாத வருத்தம் வந்துட்டோம், உங்கள் மீது வைத்த பாசத்தின் நிமித்தமாக, உங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக உங்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனைகளை ஆண்டவர் தீர்ப்பார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் நீதிமான்களா பரிசுத்தவான்களா, உங்களுடைய பிள்ளைகள் அவ்வளோ தகுதியானவர்களாங்கிறதுலாம் ரெண்டாவது. அதெல்லாம் ஆண்டவருக்கு ரெண்டாவது காரியம். உங்கள் கண்களில் கண்ணீர் வந்து விட்டது, நீங்கள் பிள்ளைக்காக அழுது விட்டீர்கள், நீங்கள் பிள்ளையோட பிரச்சனை தாங்க முடியலன்னு சொல்லிட்டீங்க. அதனால் உங்கள் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய அவர் முடிவெடுத்து விடுகிறார். அவர் அற்புதங்களை செய்கிறார். அதுதான் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். உங்கள் கண்ணீரை ஆண்டவரால் தாங்கவே முடியாது. நீங்கள் அழுதுட்டீங்கன்னா, யாரோ ஒருத்தருக்காக அழுதுட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக ஆண்டவர் அவங்களுக்கு அற்புதம் செய்வார். புரியுதா? அவங்க நீதிமான்கள் அல்ல, அவர்கள் தகுதியானவர்கள் அல்ல. இல்லை தகுதியானவர்களா இல்லைங்கிற பற்றி யோசிக்கிறதுக்கு நேரமும் இல்லை. உங்களுக்காக ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ அவர்களுக்கு அற்புதம் செய்வார். ஒரு ஊழியக்காரனாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு வசனம் உங்களுக்கு தெரியுமா? நீ கால் மதிக்கிற தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாகும். நீங்கள் எவ்வளவு சாபமுடைய, எவ்வளவு பிசாசு கட்டுகளுடைய, எவ்வளோ மந்திரமுடைய வீடாக இருந்தாலும் போய் காலடி எடுத்து வைப்பீங்கன்னா உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யார் வீட்டுக்கு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்களோ அந்த வீட்டாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு தெரியுமா? அது அவங்க வீட்டில் எவ்வளோ போராட்டம் இருக்கட்டும், வியாதி எவ்வளோ இருக்கட்டும், எவ்வளோ கடன் பாரங்கள் இருக்கட்டும், எவ்வளோ குடிப்பழக்கங்கள் வரியெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் காலடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் போய் அவங்கள ஆண்டவரை ஆசீர்வதின்னு சொல்லி வரத்தோடு ஜெபிச்சிட்டிங்கன்னா உங்களுக்காக அந்த குடும்பத்தார்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் கொள்கிறார். இதைத்தான் உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். நீங்கள் யாருக்காக இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறீர்களோ, யாருக்காக இரவும் பகலும் கதறி கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்காக அல்ல, நீங்கள் கதறுகின்றபடியினாலே அவர்களுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்ய போகிறார், அதிசயத்தை செய்ய போகின்றார், அவர்களை விடுவிக்க போகின்றார், சுகம் கொடுக்க போகின்றார், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை செய்ய போகிறார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். ஆண்டவராலே செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை. ஆண்டவராலே செய்ய முடியாத அற்புதம் என்று ஒன்றும் இல்லை. நீங்கள் வருத்தப்பட்டால் அவரால் தாங்க முடியாது. நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் இரவும் பகலும் ஜெபிக்கின்றவர்கள், நீங்கள் ஆண்டவரை எப்பொழுதும் தேடுகிறீர்கள், ஆண்டவர் மீது எப்பொழுதும் நோக்கமாக இருக்கிறீர்கள், அவர் நினைவாகவே நீங்கள் வாழுகிறீர்கள், அவருக்காக ஊழியத்திற்காக நீங்கள் என்னெல்லாமோ செய்கிறீங்க. நீங்கள் கவலைப்பட்டுட்டீங்கன்னா அதை ஆண்டவராலே தாங்க முடியாது. உங்கள் நிமித்தமாக உங்கள் பிள்ளைகளுக்கு அவர் அற்புதத்தை செய்ய போகிறார், அதிசயத்தை செய்ய போகிறார் என்பதுதான் இந்த நாளிலே நாம் இரண்டாவது பகுதியில் கேட்கின்ற காரியம். ஆண்டுடைய அன்பை நம்மளை புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் கவலைப்பட்டு அவரால் தாங்கவே முடியாது. நீங்கள் அழுதுட்டீங்கன்னா அவரால் தாங்கவே முடியாது. அப்பொழுது எவ்வளோ பெரிய பிரச்சனை, நீங்கள் யாருக்காக அழுகிறீர்கள் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய வியாதி, எவ்வளோ பெரிய கடன் பாரம், எவ்வளோ பெரிய பாவ அடிமைத்தனம், போதை அடிமைத்தனம் இருந்தாலும் அதை ஒரு நிமிடத்தில் கர்த்தர் மாற்றிவிட, ஒரு நிமிடத்தில் ஆண்டவர் மாற்றுறார். இதுதான் ஆண்டவருடைய விளங்கி கொள்ள முடியாத அன்பு. அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன்,
நித்திய காரணங்களால் உன்னை வணைந்து கொள்ளுவேன். I loved you with everlasting love and I will draw you with loving kindness. கர்த்தருடைய அன்பு அது 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 அளப்பிட முடியாதது. You cannot measure God's love. எத்தனை பேருக்கு இந்த உலகத்தில் இந்த பாக்கியம் கிடைக்கல? மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் அவரெல்லாம் இயேசுவை அறியலை. கூட்டம் கூடலாம், அங்கே பின்னால் பெரிய மக்கள் வரலாம், பெரிய பதவியில் இருக்கலாம், மக்கள் ஓட்டு போடலாம், இயேசுவை அறியலை. நாமும் இயேசுவை அறிந்திருக்கிறோம். இயேசுவை அறிந்திருக்கிற நாம் வெட்கப்பட்டுறக்கூடாது, அழுதுடக்கூடாது, வருத்தப்பட்டுறக்கூடாது, நம்ம கவலைப்பட்டுறக்கூடாது. கவலைப்பட்ட ஐயோ மகன் கவலைப்படுறான். யாருக்காக கவலைப்படுறான்? பிள்ளைக்காக கவலைப்படுறானா? ஃப்ரெண்டுக்காக கவலைப்படுறானா? சர்ச்சில் வர யாரோ ஒருத்தருக்காக கவலைப்பட்டு அழுதுட்டானா? உடனே ஆண்டவர் அவங்கள தேடி போகிறாரு, அவங்களுக்கு அற்புதம் செய்கிறாரு, சரிப்படுத்த முடியாத காரியங்களை சரிப்படுத்துகிறாரு, நன்மைக்கு மேல் நன்மை செய்கிறார், கிருபைக்கு மேல் கிருபையை கொடுக்கிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவர். உங்களுக்காக அற்புதங்களை செய்கிறார். யாரோ ஒருவருக்கு உங்களுக்காக நீங்கள் வடித்த கண்ணீருக்காக அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுகிறார், அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொண்டு வருகிறார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பார்த்தீர்களா? எவ்வளோ நல்ல கர்த்தர் பார்த்தீர்களா? இந்த ஆண்டரை விட்டுறாதீங்க, ஆண்டரை பிடிச்சிக்கிடுங்க. அப்பொழுது கர்த்தர் மென்மேலும் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. நிச்சயமாக இந்த நாளிலே நீங்கள் யாருக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து விட்டார். அதை நீங்கள் ஜெபம் முடிச்ச பிறகு போய் சோதிச்சு பாருங்கள், காண்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நம்ம ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். யாருக்காக உங்களுடைய பிள்ளைகள் அழுகிறார்களோ அவர்களுக்காக அல்ல, உங்களுடைய பிள்ளைகள் அழுகிறார்களே என்கிற ஒரே காரணத்தினாலே நீர் அந்த மக்களுக்கும் அற்புதத்தை செய்கிறீர். ஆண்டவருடைய வேதனைகளை தீர்க்கிறீர். நன்றி அப்பா. அநேக தகப்பன் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்விற்காக கண்ணீரோடு கதறி நிற்பதை பார்க்கிறோம். கர்த்தரை அறியாத மக்களோடு சாலமோன் ராஜா கலந்தது போல என் மகா அப்படி கலந்துருவேன்னு சொல்கிறாளே, என் மகன் கலந்துருவேன்னு சொல்கிறானே, என்ன பண்ணுவேன்? எல்லாம் படிச்சுட்டு இருந்த மகன் இப்போ போதைக்கு அடிமைப்பட்டு படிக்க மாட்டேங்கிறானே, அவனுக்காக கட்டின பணங்கள்லாம் வீணாகி போய்விட்டது என்று பலவாறு மக்கள் கலங்கி நிற்கிறாங்க. ஆண்டவரை இந்த அருமையான நாளிலும் கூட இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீ உதவி செய்யும்படியாக, ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தும்படியாக, அவர்களை ஸ்திரப்படுத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். நம்முடைய பிள்ளைகள் யாருக்காக இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவரை பிள்ளைக்காக இருக்கலாம், அது யாராக வேண்டுமானால் இருக்கலாம், இப்படி ஆயிடுச்சே வாழ்க்கை, இப்படி வியாதி வந்துருச்சே, என்ன பண்ணுவோன்னு சொல்லி தெரியலையேன்னு சொல்லி கலங்கி போய் நிற்கலாம், மரணம் வந்துருமோன்னு பயந்து போய் நிற்கலாம், அழுதுட்டு இருக்காங்க. அதுக்காக அப்படி கண்ணீரை கண்டு அவர்கள் நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து வருத்தப்படக்கூடாது என்பதற்காக யாருக்காக அழுகிறார்களோ அவர்களுக்கு இப்பொழுது ஒரு தெய்வீக சுகத்தை கொடுக்கிறீர், ஒரு அற்புதத்தை செய்கிறீர், அவருடைய வாழ்க்கையை தலைகீழாய் புரட்டி போடுகிறீர். ஆண்டவரை அதிசயங்களை செய்வது உமக்கு வாடிக்கை, அற்புதங்களை செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவர் சர்வ வல்லமிட தேவன் இப்பொழுதே புறப்பட்டு போகிறேன். ஆண்டவரோட கோணலான காரியங்களை சபைப்படுத்துகிறேன். நன்றி அப்பா. மரண படுக்கையில் இருப்பவர்களையும் கர்த்தர் இப்பொழுது தூக்கி எடுக்கிறேன். வியாதி உங்களை கொண்டுகிட்டு இருக்கலாம், அந்த வியாதி அப்படியே மறைய செய்கிறேன், அந்த கிருமிகளை மறைய செய்கிறேன். இந்த கிருமிகள் பலகீனப்படுத்தியிருந்த அவயங்களை புதிய அவயங்களை மாற்றுகிறேன். அந்த கிருமிகளை அப்புறப்படுத்தி அப்பாலே போ சாத்தானே என்று விரட்டி விடுகிறேன். நன்றி அப்பா. தூக்கம் இல்லாதவர்களுக்கு இரவு நல்ல தூக்கத்தை தாரும், நடக்க முடியாதவர்களுக்கு நல்ல நடக்க, மாடிப்பள்ளி ஏறி இறங்க உதவி செய்யும், சாப்பிட முடியவே இல்லையே, விருப்பமே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு நல்லா சாப்பிட உதவி செய்யுங்க. கிருபை தாங்கட்டும். வேலை இல்லாமல் ஆண்டவரை யாரால் இந்த பூமியில் வாழ முடியும்? வருமானம் இல்லாமல் யாராலே வாழ முடியும்? எல்லோருக்கும் ஒரு வழி வைத்திருப்பீரப்பா. இந்த பூமியில் உள்ள அனைத்து மக்களும் படித்து முடித்தவர்களும் உம்மாலே உண்டாக்கப்பட்டவர் தானே. அவர்களுக்கென்று ஒரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இந்த நாளில் அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும். வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எப்படியாவது தந்தரணும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினால பிசாசுகள் எல்லாம் ஓடி போக, அந்த காரத்தின் வல்லமைகள் அழிக்கப்பட ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். தூக்கம் கெட்ட சொப்பனமாக வருது, இல்லைன்னா எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி புத்தி பேதலிக்குது, சத்ரு போராட்டமாக இருக்குது சொல்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாருங்க, சுகமான ஒரு வாழ்க்கையை தாருங்க. எங்களுக்கு சுகமான வாழ்க்கையை தரணும், எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபங்களை உடைக்கணும், எங்களை தொடர்ந்து வருகிற அந்த காலத்தின் வல்லமைகளை அழிக்கணும், வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கைக்குள்ளே எங்களை அழைத்து கொண்டு போகணும், எங்களுக்கு புது வாழ்வு தரணுங்கிறதுக்காக ஆண்டவரை நீங்கள் சிலுவையில் 6 மணி நேரம் அசையாமல் தொங்கி எல்லா சாபங்களையும் மீது போட்டுக்கொண்டு எங்களுடைய பிரச்சனைகள்லாம் சுமந்து தீர்த்து விட்டதற்காக நன்றி அப்பா. இந்த வல்லமை இப்பொழுதே புறப்பட்டு செல்லட்டும். அநேக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகட்டும். அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக
ஆண்டவரே, இயேசப்பாவுடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எத்தனை வயதில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும், எவ்வளோ கடினமான சூழ்நிலை இருந்தாலும், எந்த ஆஸ்பத்திரியில் இருந்தாலும் சுகப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக, அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீர், வெக்கப்படாதபடி காத்துக்கொள்வீராக. ஊழியர் பிள்ளைகள் ஒரு காலம் வெக்கப்படாதபடி தூக்கி நிறுத்துங்க. அடைக்கலான் குருவி முதியுள்ளத்தை ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற பிள்ளைகளை கத்திர அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்க்குற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, நீங்கள் மாத்திரம் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அந்நியனைக்கமில்லாத பிரசன்னம் உள்ள அனைவரோடும் என்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ, ஆமென்.